அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு 50 வருடங்களுக்கு பிறகு 6 கிரகங்கள் ஒரே ராசியில் அடுத்த 7 நாட்களில் இணைவதால் எத்து காட்ட போகும் ராசியாக ரிஷபராசி அமைகிறது. இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்க வாய்ப்பில்லை என்ற வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இத்தருணங்கள்ல, அதாவது இந்த அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கும்பராசியில் மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு ஆகிய 6 கிரகங்கள் ஒன்றிணைவது ரிஷபராசினியர்களான உங்களுக்கு பொன்னான ஒரு நேரமாக அமைகிறதுங்க. தொழில், உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்களும் இணைவதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சொந்த தொழில் செய்யும் வாய்ப்பை பெற இருக்கீங்க. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விரிவடையுங்க. வங்கிகளும் வளல்களும் போட்டி போட்டுக்கொண்டு உதவி மற்றும் அலைக்கடலை தாண்டி செல்வோர் அதிக சம்பாதித்து குவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ள ரிஷபராசினியர்கள் அதற்கான முயற்சி இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது சுபம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக உங்களுடைய ராசிக்கு நிதி வரவு சீராக இருக்குங்க. குறிப்பா கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. புது வீடு வாங்கும் அல்லது கட்டும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முன்னேற்றத்திலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ராகு சனி சஞ்சாரத்தால் புதிய வியாபார யுக்தியில் கிடைக்க இருக்கு. அதனால் லாபம் அதிகரிக்குங்க. போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெற இருக்கீங்க. அதே போல் கூட்டு கிரக யோகம் உங்களை வழிநடத்தும். வேலை மாற்றங்களால் பயன் உண்டுங்க. கூடுதல் பணவரவுக்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமையிருக்கு. சிலருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் என பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. அதே போல செவ்வாய் 9இல் நிற்பதால தந்தையோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. வீண் செலவுகள், வீண் கோபதாபங்கள் வேண்டாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கணவன் மனைவி உறவுகள்ல பிணக்குகள் ஏற்படும் போது விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. விரையாதிபதி உச்சம் பெற்று இருப்பதால் செய்யும் தொழிலை மூலதனமாக செலவழிக்காமல் செய்யுங்க. எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, உங்களுடைய ராசியை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் 5 கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால தொழில் மற்றும் உத்தியோகம் போன்றவற்றில் எந்த ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த முன்னேற்றம் இப்போது வரப்போகுதுங்க. அதே போல் இந்த காலகட்டம் கடந்தாலும் கடலில் மிதப்பதை போன்றதுங்க. புத ஆதித்ய யோகம், குரு சந்திர யோகமும் அமைந்து மாதம் தொடங்குவதால் சமூகத்தில் உயர்ந்த நிலை அடைய வழிபிறக்க இருக்கு. நீங்கள் முயற்சித்த காரியங்கள் அனைத்திற்கும் எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6 கிரகங்கள் ஒரே ராசியில் சஞ்சரிப்பதால் என்ற நிலையில் தற்போது கும்பராசியில் செவ்வாய் இணைவதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த நேரம் ஒரு யோகமான ஒரு நேரமாக அமைகிறதுங்க. தொழில் ஸ்தானம் வலுவடைவதால தொழில் முன்னேற்றம் உண்டு. இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய ஒப்பந்தங்கள்
புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. ஒரு தொழில் செய்வோர் இரு தொழில் செய்யும் யோகம் உண்டுங்க. குடும்பத்தினரில் மேலும் சிலருக்கு வேலை கிடைத்து வருமான பற்றாக்குறை அகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல இத்தருணங்களை சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகிறது. அதாவது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், அதோடு உச்சமும் அடைகிறாருங்க. எனவே இக்காலத்தில் எண்ணங்கள் எளிதில் நிறைவேற இருக்குது. வாழ்க்கை தேவைகள் வாங்க சுமூகமாக இருக்குங்க. பெண்வெளி பிரச்சனைகள் தீர இருக்குது. பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற உங்களின் நீங்கள் கேட்க இடத்தில் உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் கூடிய விரைவில் இந்த வாரத்தினுடைய இறுதியில் லாபஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் பலமான கிரகம் சனி அடியெடுத்து வைக்கும் போது ஏளனமான லாபம் கிடைக்க இருக்குதுங்க. வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்ற கவலை உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை பலத்தால் உடல் நலனில் கவனம் தேவை. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் சனியினுடைய பார்வை பலத்தால் உடல் நலனில் கவனம் தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. சனியினுடைய பார்வை பலத்தால் உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல் அதிக முயற்சி எடுத்தும் ஒரு சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாங்க. தனிப்பட்ட நோய்களை சரி செய்ய மாற்று மருந்துகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதையும் உறுதியளிக்குது. பூர்வ புண்ணியஸ்தானம் புனிதமடைவதால் பூர்வீக சொத்து தகராறு அகல இருக்குதுங்க. புதிய சந்தர்ப்பம் உருவாக வழிபிறக்க இருக்கு. விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைய இருக்காங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலில் நல்ல ஒரு விறுவிறுப்பான செயல்பாடு தென்படுதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாமல் பல குழப்பத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக மேற்கொள்வது அவசியங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு கைகளின் ஒப்பந்தங்கள் தழுவுங்க. மாணவ மாணவியருக்கு படிப்பில் வெற்றி உண்டு. பெண்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்திலுமே வெற்றி பெற இருக்கீங்க. தெய்வ தரிசனம் நிச்சயம் உண்டு என்பதையும் கிரக நிலை மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.